நாளை முன்னிட்டும் தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டும் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பாக மதவெறியை மாய்ப்போம், நல்லிணக்கத்தை காப்போம் என்ற தலைப்பிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தோழர் அன்பு வீரமணி அவர்களே, முன்னதாக இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரை நல்கி அமைந்திருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் தோழர் சைனி அவர்களே, இந்த நிகழ்விலே தோழமையோடு பங்கேற்று சிறப்புரை நல்கிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அன்புக்குரிய தோழர் சீனி விடுதலை அரசு அவர்களே, மக்கள் கலை இலக்கியத்தின் மாநில பொதுச் செயலாளர் அன்புக்குரிய தோழர் கோவன் அவர்களே, முன்னதாக உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் இடிமுரசு இஸ்மாயில் அவர்களே, இங்கே வந்திருந்தும் நம்முடைய கூட்டத்தை தூரத்திலே நின்று கவனித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய தமிழ் தேச மக்கள் முன்னணியின் வழக்கறிஞர் தோழர் கென்னடி அவர்களே, குடிமக்கள் உரிமைகள் பொதுமன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய தோழர் கமாருதீன் அவர்களே, ரெட் கட்சியை சார்ந்த தோழர் கோபால் அவர்களே, நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தோழர் முபாரக் அவர்களே, இந்த நிகழ்விலே கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சாமானிய மக்கள் நல கட்சியை சார்ந்த அத்தனை தோழர்களுக்கும், ஏனென்றால் பெயர் சொன்னால் நேரம் அதிகமாகிவிடும் என்பதற்காக பொறுத்தருள வேண்டும், அவர்களுடைய பெயரை குறிப்பிட முடியவில்லை. அத்தனை தோழர்களுக்கும், இங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கும், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்களுக்கும், இந்த பீமநகர் வாழ் பொதுமக்களுக்கும் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த தோழர்களே, இந்த தந்தை பெரியார் அவர்களுடைய 52வது நினைவு நாளை முன்னிட்டும், அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய 71வது நினைவு நாளை முன்னிட்டும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஏன் நடத்த வேண்டும், அதுவும் சாமானிய மக்கள் நல கட்சி ஏன் நடத்த வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கெல்லாம் இயல்பாகவே இருக்கலாம். சாமானிய மக்கள் நல கட்சி தொடங்கிய காலம் முதல் தந்தை பெரியார் அவர்களையும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும், கமல் மார்க்ஸ் அவர்களையும் கொள்கை வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் காட்டிய வழியிலே நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கு தமிழ்நாட்டில எந்தவித அதிகாரமும் இல்லாமல், மனபலம் இல்லாமல், சாதி பலம் இல்லாமல், எந்தவித செல்வாக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய சாமானிய மக்களை ஒன்று திரட்டி இப்படி ஒரு இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை என்ன, அண்ணா அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்றத ரொம்ப எளிமையா சொன்னா, சாதியற்ற சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதுதான் அவர்களுடைய லட்சியம். அந்த லட்சியம்தான் சாமானிய மக்கள் நல கட்சியுடைய லட்சியமும் அதுதான். சாதியற்ற சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதுதான் சாமானிய மக்கள் நல கட்சியுடைய லட்சியம். சரி, இந்த லட்சியத்தை எப்படி எட்டுவது, இந்த லட்சியத்திற்கு யார் தடையாக இருக்கிறார்கள், இந்த லட்சியத்திற்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய சக்தியினர் யார், அப்படி என்றதெல்லாம் நாம் இன்றைக்கு அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். முதல்ல
ஒரு சாதியற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா 2000 வருஷமா இந்த நாட்டில ஒரு சாதியான சமூகத்தை உருவாக்கி வைத்து இந்த சமமற்ற சமுதாயத்தை உருவாக்கி வைத்து அதன் மூலமாக பலன் பெறக்கூடிய கூட்டம் யார் என்பதை நாம் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அந்த கூட்டம் யார் என்பதை நமக்கு முன்னாடி தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த கூட்டம் யார் என்றால், இங்கே ஒரு வர்ணாசிரம தர்மத்தை உருவாக்கி நான் மேல் சாதி நீ கீழ் சாதி என்று 2000 வருடங்களாக இந்த மண்ணிலே அந்த சாதி அடக்குமுறையை எவன் சொல்லி வைத்தானோ அவன்தான் இங்கே ஒரு சமத்துவமான சமுதாயம் உருவாவதற்கு தடையாக நிற்கிறான். சரி, அவன் யாரு? இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? இன்னைக்கு எந்த அமைப்புல இருக்கிறான்? எந்த வடிவத்துல இருக்கிறான் அப்படின்னா, அவன் வேற யாரும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்காரன். அவனுடைய சங்க பரிவார கூட்டம். அது யாரு அப்படின்னா, நம்ம தோழர்கள் முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, இந்து முன்னணி, அதே போல இந்த இந்து மக்கள் கட்சி, இந்த RSS, இன்னும் அந்த பஜாங்குகள், இது போன்ற பல்வேறு பாசிச காவி கும்பல்கள் தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சமத்துவமாக சாதி ஒழிந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய லட்சியத்திற்கு தடை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் தான். இன்றைக்கு இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இன்றைக்கு அம்பலப்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. இவர்கள் மதத்தை வைத்து கலவரம் செய்வார்கள். இந்து முஸ்லிம் அப்படின்னு சொல்லி கலவரம் செய்தாங்க. அதுக்கு ஜாதியை வச்சு கலவரம் செய்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டில் வட இந்தியா முழுவதும் பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லி 91 ஆரம்பித்து இந்த 2024 வரை பாபர் மசூதி இடித்து ராமர் கோயில் கட்டுகின்ற அந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை வைத்து வடநாட்டிலே ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் தமிழ்நாடு பெரியாரால் பண்படுத்தப்பட்ட இந்த மண்ணை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சரி, இங்க தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினாதான் இங்க ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான திட்டத்தை வகுத்து இந்த பாசிச காவி கும்பல்கள் தமிழ்நாட்டில ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கு தான் இன்றைக்கு திருப்பரங்கோவில் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். 11 ஆண்டுகளாக திருப்பரங்கோவிலே தீபத்தை ஏற்கக்கூடிய தூண் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு அருகில இருக்கக்கூடிய தூண்தான் தீபம் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு சங்கி ராமர் அடிக்குமார் என்ற ஒரு சங்கி உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு உடனடியா அந்த தர்காவுக்கு அருகில இருக்கக்கூடிய தூண்ல தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு. அன்பார்ந்த தோழர்களே, நீங்க கவனித்து பார்த்தீர்கள்னா மணிப்பூர்ல 2023 ஒரு கலவரம் ஏற்பட்டது. அந்த கலவரம் என்ன எதுக்காக ஏற்பட்டது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய குட்டி பழங்குடி, ஐந்து பழங்குடிங்கிற 2 பழங்குடி மக்களுக்கு இடையில இதே மாதிரி ஒரு சங்கி போய் அங்க இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு குட்டி பழங்குடியினர் வாழுகின்ற அந்த பகுதிகள்ல நிலத்தை வாங்குவதற்காகவே அனைத்து மக்களையும் பழங்குடியினரை அறிவிக்க சொல்லி அங்க உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. அந்த உத்தரவினாலதான் அந்த மைத்தி மக்களும் குட்டி மக்களும் மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளும் அடித்துக் கொண்டு அங்க 12 பேர் செத்து போனாங்க, இங்க 10,000 பேர் செத்து போனாங்க. அதுக்கு காரணம் இங்க போட்ட உயர்நீதிமன்ற உத்தரவு தான். சங்கீத பாபர் மசூதியை இடிச்சு கலவரம் பண்ணான். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தை வைத்து இந்தியா முழுவதும் கலவரம் பண்ணான். நீதிமன்றத்தை வைத்து நீதிமன்றத்துல இருக்கிறவங்க சங்கீதம் இருக்கான். ஏன்னா அவன் தீர்ப்பு கொடுக்கான். தீர்ப்பு கொடுத்து உடனே அதுக்கு CSF வீரர்களை 50 பேர் துணைக்கு அனுப்புறான். இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் சாசன பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை ஒரு கலவரக்காரர்களுக்கு துணை போகின்ற வேலையை செய்யக்கூடிய ஒரு இழிவான வேலையை தான்
இன்னைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ஜியா சாமிநாதன் வந்து பயன்படுத்துறாரு. ஏன்னா இத வந்து சொல்றதுனால நமக்கு எந்த இதுவும் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் வந்து உயர் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு போட்டாலும் அதை எதிர்கொள்ள நம்ம தயாரா இருக்கோம். ஒரு விஷயம் நம்ம சொன்னாரு, வீரமணி சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாரு. இங்க ஒரு மனித ஒரு கல்விக்கு இருந்தாரு, அவரு நிறைய உத்தரவெல்லாம் போட்டாரு. அந்த மனுஷன்ற கல்விக்கு வந்து 1956 திருச்சி ஜில்லாவுடைய கலெக்டர் இருந்த போது அவருடைய நிலம் தொடர்புனா ஒரு அரசாணைய ஒரு உத்தரவை போடுறார். அந்த உத்தரவை எழுதிக்கிட்டு இதோட ஒரு சங்கி, அன்னைக்கு இருந்த ஒரு சங்கி அன்னைக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கு தொடுக்கிறான். அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லணும், இந்த உத்தரவு சரி அல்லது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை ரத்து பண்றதுக்கு தான் அந்த நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளுக்கு அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு அந்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உத்தரவு தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த உத்தரவு அந்த நீதிபதி அந்த மாவட்ட ஆட்சியரை பார்த்து இவனுக்கெல்லாம் யாரு கலெக்டர் மேல கொடுத்தது, இவெல்லாம் ஒரு அதிகாரியா, இவனுக்கு யாரு இவன் படிச்சவனா அப்படின்னு அவர் அந்த ஒரு மாவட்ட ஆட்சியரை தனிப்பட்ட முறையில தாக்குதல் பண்ணி விமர்சனம் பண்ணி அதை ரொம்ப கேவலமான ஒரு தீர்ப்பு கொடுத்தனால அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கண்டித்து இதே திருச்சியில பல லட்சம் பேரை திரட்டி நீதிபதிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தான் தந்தை பெரியார் மேல ஒரு அவமதிப்பு வழக்கு போடுறாங்க. அந்த அவமதிப்பு வழக்கை வந்து எதிர்கொள்ளும் போது தந்தை பெரியார் அதை நம்ம வந்து உங்களை கண்டிச்சது அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாரு, இதே மாவட்ட ஆட்சியரு உங்களை போல பணத்துல சாதியை சேர்ந்தவரா இருந்தா அவரை இவ்வளவு இழிவாக நீங்க நடத்துவீங்களான்னு நேருக்கு நேரம் கேட்ட ஒரு ஆண்மை உள்ள ஒரு மாமனிதன் தான் தந்தை பெரியார். அதற்காக வந்து சிறை சென்றார். அதுக்காக அவர் வருத்தப்படல. அதுக்கு அவர் ஒரு காரணமே சொன்னார். என்னன்னா, துன்பத்துக்கு போகும்போது ஒரு புலி நம்ம 2 பேரும் கடிச்சு கண்டி நம்ம கொண்டு செய்யும். அதுக்காக புலிய வேட்டையாடாம நம்ம இருக்கக்கூடாது. எதிர்த்து நம்ம போராடும் போது இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு தண்டனை கொடுக்கறது நடக்கத்தான் செய்யும். அதுக்காக பணப்பண்ணுங்க செய்யற வேலையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாதுன்னு தந்தை பெரியார் சொன்னார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பாடமா எடுத்துக்கிட்டு இந்த ஜியா சுவாமிநாதனை கண்டிக்கிறோம். ஜியா சாமிநாதன் இந்த ஜியா சாமிநாதன் என்ன பண்ணானா, 2022 ஒரு போலி பாஸ்போர்ட் வழக்குல ஒரு தீர்ப்பு சொல்லும் போது இந்த அண்ணாமலை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பற்றி டெமோக்ரஸின்னு சொல்றான். ஏன்னா அந்த அண்ணாமலை அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பார்ட்டி கிடையாது, மனுதாரர் கிடையாது, எதிர் மனுதாரர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பாஸ்போர்ட் முறைகேட்டுல அவரை சம்பந்தப்படுத்தி ஒரு வழக்கை போட்டு அந்த பாஸ்போர்ட் முறைகேடுகளை நீதிமன்றம் விசாரிக்கும் போது இல்லாம இந்த ஜியா சுவாமிநாதன் தான் அண்ணாமலை ஒரு ஜனநாயகத்தின் காவலர் அப்படின்னு அண்ணாமலையை புகழ்ந்து பேசினா ஒரு தத்துவம் தான் இந்த நீதிபதி. இதை நினைக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இது இந்த குருமூர்த்தி, குருமூர்த்தி வந்து ஒரு தடவை சொல்றாரு துக்கல்லாவுல, இந்த நீதிபதி பதவி வாங்குறதுக்காக இந்த நீதிபதிகள்லாம் பல பேரை கையை பிடிச்சு என்னென்னமோ செஞ்சு இந்த நீதிபதி பதவி வாங்கினான்னு யார் சொன்னா? குருமூர்த்தி சொன்னாரு. அதே மாதிரிதான் இந்த ஜியா சுவாமிநாதனும் இந்த அரசியல்வாதிகளை இவ்வளவு புகழ்றதுக்கு அது கூட காரணமா இருக்கலாமோன்னு அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நம்ம தந்தை பெரியார் வந்து எல்லா விதத்திலையும் இந்த பணப்பணம் காவி கும்பல்களை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து மதக்கலவரத்தை தமிழ்நாட்டுல உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அதுல வந்து இந்த தமிழ்நாடு
இவ்வளவு ஒரு சுயமரியாதை கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா பெரியாருடைய 100 ஆண்டு உழைப்பு, அவர் இந்த மண்ணில இந்த மக்களை பண்படுத்திய விதம், இங்கிருந்த ஆட்சியாளர்களை அவர்கள் வேலை வாங்கிய விதம். ஆதரித்தார். குலக்கல்வி சட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியை எதிர்த்தார். காமராஜரை ஆதரித்து அவர் பச்சை தமிழன் என்று சொல்லி அவரை வைத்து பல பள்ளிக்கூடங்களை திறந்து என்னுடைய தாத்தனுக்கும் என்னுடைய அப்பனுக்கும் கல்வியை கொடுத்தது காமராஜர் திறந்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை தொடர்பு கல்வி பெரியார் தான். அப்ப யார் ஆட்சி அதிகாரத்திலே இருந்தாலும் அந்த பெரியார் அவர்களை பயன்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு கல்வியோ மற்ற வேலை வாய்ப்பு எல்லா விதமான உரிமைகளையும் பெற்று தருவதற்காக போராடினார். நம்ம சீனி சொன்ன மாதிரி, சீனி விடுதலை அரசு அவர்கள் சொன்ன மாதிரி, பெரியார் எந்த பதவியிலும் இல்லை, எந்த பதவியிலும் இல்லை, எந்த இதுலயும் அனுபவிக்கல. அவர் ஒரு போராளி, நம்மை போன்ற ஒரு போராளி. இது போன்ற பல பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி பகுத்தறிவு ஊட்டி பாசிசத்துக்கு எதிராக ஒன்றிணைக்கிறார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் பெரியாரை பாரதின்ற ஒரு கடப்பான கொண்டாந்து இடிச்சுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு நான் ஒரு பைத்தியக்காரன். அதாவது பாரதிய ஒரு தற்கொலை அப்படின்றத இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. இவனால நம்ம எல்லாம் இடிச்சு படிச்சு பார்த்தா பாரதி எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன். அவன் தென்கோவில் நாடெனும் வேதியிலே இந்த தேன் பாயுது கனவினிலேன்னு சொன்ன அதே வாயிலதான், அதாவது ஆரிய நாட்டை எப்படி சொல்றான், என்னுயர் ஆரிய நாடெங்கள் நாடேன்றான். இங்க செங்கோவில் நாடேன்றான். இது வேற வாயி, அது நாரவாயி. தேசபக்தி பாடல்கள்னு பாரதியார் பாடியிருக்காரு. அதை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துல ஆரியர்களை பற்றி உயர்வா பேசுறாரு. சமஸ்கிருதம் உயர்வு அப்படின்றாரு. செந்தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இந்த தேசம் முழுமைக்கும் சமஸ்கிருதம் இருந்தா பொதுமொழியா இருக்கணும்னு சொல்றாரு. நீ பாரதிய இந்த சீமானுக்கு நன்றி தான் சொல்லணும். பாரதிய மறுபடியும் நம்மளை எல்லாம் வாசிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா போச்சு. சீமான் அந்த பேசுனாலதான் பாரதிய நம்ம மீண்டும் படிக்கிறோம். பாரதிய படிச்சு பார்க்கும்போது பாரதியோட ஒட்டுமொத்த எழுத்துக்கள், சிந்தனை எல்லாத்தையுமே பார்க்கும்போது பார்த்தோம்னா பாரதிக்கு அடிப்படையில ஒரு மேலாதிக்க சிந்தனை எவரை காட்டிலும் உயர்வா இருக்கு. விடுதலைன்ற ஒரு பாடல பாடணும், பகைவருக்கும் இங்கு தீவிர பகைவருக்கும் விடுதலை, பகைவருக்கும் மனவருக்கும் விடுதலை அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்றது ஒரு புகழ்ச்சியா சொல்லல, ஒரு வெறுப்பு. நம்ம பண்பாட்டு அப்படி இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒருத்தனை புகழ்வது போல படிப்பதுதான் வஞ்ச புகழ்ச்சி. ஆசிரியர் இங்க இருக்க நம்ம மாரியம்மன் பாரதி ஈனப்பறவர் அப்படின்னு சொல்றதும் அது மாதிரிதான். பகைவருக்கும் இங்கு தீவிர பகைவருக்கும் விடுதலை அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்னா, புலையர் அப்படின்றவர் நம்ம தமிழ்நாட்டுல ஆதி திராவிடர்களா இருக்கக்கூடிய பறையர் சமுதாயத்தை போலவே திருவாங்கூர் சமஸ்தானத்துல புலையர்னு ஒரு சமுதாயம் இருக்கிறது. அது ஒடுக்கப்பட்ட சமுதாயம், பட்டியல் சமுதாயம். அவர்கள் மேல் பாரதிக்கு எப்படி ஒரு காழ்ப்பு அப்படின்றத பார்த்தா பறையரை காட்டிலும் தீவிர யாரு புலையர் அப்படின்னு சொல்றான். அதாவது சாதிகள் இல்லையடி பாப்பா, ஆட்சி உயர்ச்சி சொல்ற பாவம் அப்படின்னு சொல்றான். பாரதிக்கு 2 விதமான நிலைப்பாடு. அவன் இங்க வரும்போது இங்க அண்ணன் அறிஞர் அண்ணன் ஆரிய மாயையில சொல்லுவாரு என்னன்னா, பேராசை பெருந்தகையை போற்றி பேச நம்ம இரண்டுடையாய் போற்றி. எப்போதுமே பக்கம் பாத்தீங்கன்னா அவனுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு பேசுவான். நம்ம கிட்ட வரும்போது நம்ம புகழ்ந்து பேசுவான், அவனுக்கு போகும்போது அவனுக்கு புகழ்ந்து பேசுவான். அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது பேசுவான், அதை பேசுவான், இதை பேசுவாரு, எல்லாத்தையும் பேசிட்டு அங்க போய் சர்வ சிக்ஷா அபியான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிற நிதியை கட் பண்ணுவாங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்குல்ல,
நாடாளுமன்றத்துல பட்ஜெட் போது திருக்குறளை படிக்கும். அப்புறம் பார்த்தா சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி நிதி ஒதுக்குவாங்க. தமிழுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் ஒதுக்க மாட்டாங்க. இதுதான் இங்க தமிழை புகழ்வோம், அங்க தமிழனுக்கு எதிராக எல்லா வேலையும் செய்வான். இதுதான் பார்ப்பனியத்துடைய 2 விதமான. அதைத்தான் ஆரியமாயில அண்ணா சொல்றாரு, பேச நான் இரண்டுடையாய் போற்றி, வஞ்சக வேண்டு போற்றி, வஞ்சன நாதா போற்றி. இந்த பார்ப்பனுடைய குணம் எப்படி இருக்குன்னு ஆரியமாயில அண்ணா சொல்றாரு. அதாவது பயமொழி பரம போற்றி போற்றி அப்படிம்பாரு. இப்படிப்பட்ட இது அண்ணா செய்ய என்ன சொல்றாருன்னா, 1803 ஒரு பிரெஞ்சு பாதிரியார் அபேதுரை அப்படின்னு ஒரு பிரெஞ்சு பாதிரியார் இந்தியாவுல பல ஆண்டுகள் தங்கி இருந்து அவரு ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூலுக்கு அவர் இருக்கிற பேரு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துல இங்க இருக்கக்கூடிய பிராமண சமுதாயத்தோட நிலை பற்றி தெளிவா எழுதிட்டு, பிராமணர்கள் இப்படிப்பட்ட குணமுடையவர்கள், அவர்கள் மற்றவர்களை ஏற்றி பிழைக்கக்கூடியவர்கள், மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடியவர்கள், அவர்கள் இந்த பக்கம் ஒண்ணு செய்வாங்க, அந்த பக்கம் ஒண்ணு செய்வாங்க. சிந்து முடிந்திடுவாய் போற்றி, சிந்து நிறைய போற்றி அப்படின்னு அண்ணா எழுதியிருப்பாரு. ஏன்னா சிந்து முடியறதுதான் வேலை. குருமூர்த்தி அந்த சிந்து முடிஞ்சுதான் ஓபிஎஸ் காலி பண்ணி விட்டாரு. இப்ப ஓபிஎஸ் அனாதையா இருக்காரு. இந்த மாதிரி சிந்து முடிந்துவாய் போற்றி, சிரித்திடு நிறைய போற்றி. நரி சிரிச்சதுன்னு எப்படி இருக்கும், அப்படிதான் இவனோட புத்தி அப்படின்றத அண்ணாவும் சொல்லியிருக்காரு, அப்படியே துர்காவும் சொல்லியிருக்காரு. தந்தை பெரியார் அவர்களை பார்ப்பன பாசிசத்தை தோல்வித்து இந்த நாட்டிலே பார்ப்பனுடைய பார்ப்பனியத்துடைய முடிந்து போட்டு 10 ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கு பெரியார கொண்டாந்து பார்ப்பன கடப்பாறையை கொண்டாந்து இடிக்கிறான் ஒரு பைத்தியக்காரன். அதெல்லாம் முடியவே முடியாது. பார்ப்பனியத்தோட முன்னெலும்பு முடிந்து போய் 10 ஆண்டுகள் ஆகுது தமிழ்நாட்டுல. இங்க ஒருத்தனும் வாழ ஆட்ட முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், உங்ககிட்ட அதிகாரம் இருக்கலாம், மத்தியில ஆட்சி இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். தமிழ்நாட்டுல நீங்க மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு ஒவ்வொருத்தனும் இன்னைக்கும் இருக்கான். நீ உன் கட்சியில இருக்கிற, பிஜேபியில இருக்கிற ஒரு லெவலுக்கு மேல உனக்கு குமிஞ்சு வளைஞ்சு கொடுப்பான்னு நினைக்காத, திருப்பி உன்னை கொடுத்துருவான். அண்ணாமலையே அதுக்கு உதாரணம் தான். அண்ணாமலை தலைவரா வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியில இருந்த தமிழ்நாட்டில இருந்த அத்தனை பாப்பானு காலி, ரங்கவன் காலி, அப்படிங்கிற அந்த அமைப்பு பொதுச் செயலாளர் எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சு பார்ப்பனே இல்லாத ஒரு பிஜேபியா அண்ணாமலை உருவாக்கணும். அந்த படத்தை தான் அண்ணாமலை தூக்கி மாத்துறாங்க. இங்க பார்ப்பானுடைய வேலை தமிழ்நாட்டுல பலிக்காது. ஆக பெரியாரை கொண்டாடுவது என்பது பார்ப்பன விருப்ப பிரச்சாரம் பண்றதுக்காக அல்ல. பார்ப்பனத்தோடைய பார்ப்பன மேல பார்ப்பன மேல தனிப்பட்ட முறையில நமக்கு காழ்ப்பு கிடையாது. இன்னைக்கும் நம்ம சமூகத்துல ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதர்களாக கண்ணியத்தோட தான் பார்ப்பனர்களை தனிப்பட்ட முறையில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி அவங்க ஒரு நாள் இங்க இருக்க முடியாது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களை அடித்து விரட்டக்கூடிய நேற்று கிறிஸ்துமஸ் ஒரிசாவுடைய போய் அந்த தலையை போய் அடிச்சு நோக்கலாம். அடித்து நொறுக்கின்ற காலம் தந்தை பெரியார் இருந்தப்ப பெரியார் ஒரு நாள் சொடக்கு போட்டுட்டாருன்னா அன்னைக்கே உங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி இந்த தமிழ்நாட்டில் இல்லாம விரட்டிப்போம். அதனால தந்தை பெரியார் காந்தியின் படுகொலையின் போது உங்களுடைய கோட்சே கோலை இருக்கான் அல்லவா, அவன் இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டு போய் காந்தியை சுட்டு பண்ணான். முஸ்லிம்கள் ஒரு கலவரத்தை வெளிப்பட தாக்குதலை உருவாக்கணுன்ற ஒரு சின்ன எண்ணத்தோடு அன்னைக்கு தந்தை பெரியார் வானொலியில தோன்றி இதை முஸ்லீம் காந்தியை சுட்டு கொள்ளவில்லை, அதை செய்தது ஒரு RSS பண்பான் அப்படின்றத சொன்னார். ஆனா அன்னைக்கு கூட அந்த பார்ப்பனர்கள் மேல எந்த விதமான வன்மத்தையும் அவங்க பெரியார் சொல்லல. சொல்லிருந்தா அன்னைக்கே அவங்க சோழி முடிஞ்சிடும். ஏன்னா சட்டமளிப்பு போராட்டத்துல 10,000 பேர் கலந்துகிட்டு 3,000 பேர் சிறை போன வரலாறு இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெரியார் சொடக்கு போட்டா
அவர்தான் காளி. அப்படிப்பட்ட காலத்திலையும் பார்ப்பனர்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில அவர்கள் கண்ணியமாக வாழ்வதற்கு எல்லா விதமான உதவியும் சென்றதுதான் இந்த தமிழ்நாடு, இந்த பெரியார் மண். ஆனா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வந்து பார்ப்பனுங்க அவங்க வந்து நம்ம எல்லா பார்ப்பனையும் வந்து நம்ம வந்து குறை சொல்லலாம். அவங்க நமக்கு எதுவும் உதவி இல்லை. கவர்னர் ஆனந்த் ரவி அவர் இங்க இருந்துட்டு அவங்களுக்கு வந்து இங்க பெரியார் மண்ணுன்றாங்க, இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களேன்ற அந்த அங்கலாய்ப்பு. என்னடா இவனுங்கெல்லாம் இப்ப எது இந்த தமிழ்நாடு அரசு சட்டம் கொண்டாந்து அதுக்கு கையெழுத்து போடாது, எது பண்ணாலும் குறைச்சல் கொடு. சட்டமன்றத்துக்கு போய் இப்ப ஜனவரி வந்தோடனே கூட்டத்தொடருக்கு போய் மறுபடியும் குறைச்சல் கொடுப்பாங்க. எங்க போனாலும் குறைச்சல் கொடு. இப்ப அவனோட லிஸ்ட்ல இன்னொரு சேர்ந்திருக்காரு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன். ஏன்னா இவங்கனால வந்து மக்கள்கிட்ட போய் தேர்தல்ல நின்று வாக்கு கேட்டு சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ ஜெயிச்சு போய் அவங்களோட கொள்கைகளை தமிழ்நாட்டுல செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு திறமை கிடையாது, அவங்களுக்கு முன்னுரிமை இல்லையே. எல்லாம் எப்படி செய்ய முடியும்? இப்படி ஒடுக்க வழியில போய் அரசியல் சாசன பதவியில போய் உட்காந்துக்கிட்டு எல்லாமே நாட்டாம பண்றது. அது பெரியார் சொன்னாரு, இவங்க போராடி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது போய் நீதிமன்றத்துல உட்காந்து அதுக்கு போடுவான். அரசியல் சாசன திருத்தமும் அந்த செல்வதம் துரைசாமி வழக்குதான். அந்த வழிபாடு பிரதிநிதித்துவ இடஒதுக்கீடு சட்டத்தை வந்து செல்லாதையும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிக்குது. அம்பேத்கரே எல்லாரும் உட்காந்து 20 மாதங்கள் அந்த அரசியல் சாசனத்தை புரட்டி போட்டு எல்லாம் எழுதி அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செஞ்சு அரசியல் சாசனத்தை கொடுத்து இந்த தேசத்தை ஒரு குடியரசு நாடா அறிவிச்சு அதன்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது அரசியல் சாசனத்திலேயே கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு உரிமையை ஒரு உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அதை காலி பண்ணாங்க. இப்ப இந்த ரவிக்குமாரை வச்சு வழக்கு போட்டு உடனே வந்து திருப்பரங்குன்றத்துல போய் தீர்மானம் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னும் வந்து செட்டில் தான். ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதை வந்து நீங்க சொல்லணும், நீங்க யோசிச்சு பார்க்கணும். உச்ச நீதிமன்றத்தை போய் தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு போட்டு கவர்னர் கையெழுத்து போடலினாலும் அது செல்லோன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. தீர்ப்பு கொடுத்தோன்னே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசு வந்து ஒரு அரசாணை போட்டோன்னே இது உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஜி.ஆர். சாமிநாதன் சென்னையில விடுமுறைக்கான அமர்வுல போய் உட்கார்ந்துக்கிட்டு ராஜபாளையத்துல இருக்கிற ஒரு பிஜேபிக்கார வந்து இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சித்தா பல்கலைக்கழக சட்டத்தை வந்து செயலாக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அது சட்டம் செல்லாது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு உடனடியா அரசு தரப்புகளோட வாதத்தை கூட கேட்காம இந்த நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அந்த சட்டத்துக்கு ஸ்டே வைக்கிறார். எப்படி இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 2021லயே வந்து அந்த சித்தா பல்கலைக்கழக சட்டம் வருது. அந்த சட்டத்துக்கு வந்து 5 வருஷமா ஒத்துழைப்பு கொடுக்காம உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் வந்து சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்துக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்த பிறகு அந்த சட்டத்துக்கு போய் ஒரு சங்கி எங்களுடைய கோர்ட்ல இவருடைய கோர்ட்ல ஜி.ஆர். சாமிநாதனுடைய கோர்ட்ல வாங்குறாரு. இந்த ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு யோக்கியமான நீதிபதி, அரசியல் சாசன விழுமியங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நீதிபதினா எதிர்பார்ப்பு வாதத்தையும் கேட்டுட்டு அவங்க பதிமொழி தாக்கல் பண்றதையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உத்தரவு பிறப்பிக்கணும். அதுக்கெல்லாம் கால அவகாசமே கொடுக்காம ஒரு இயற்கை நீதிக்கு அந்த தீர்ப்பை கொடுத்து அந்த சட்டத்தை வந்து தடை போட்டான். இப்படிப்பட்ட பார்ப்பனர்கள் ஆனந்த் ரவியா இருந்தாலும் சரி, ஜி.ஆர். சாமிநாதன் இவர்கள் மாதிரி ஆளுக செய்யக்கூடிய இந்த குளிர்ச்சியான தமிழர் விரோத திராவிடர் விரோத அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு வந்து நம்ம பார்ப்பனை பத்தி பேச வேண்டியது. ஏன்னா இந்த 2 பார்ப்பன் மன்றங்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஹார்மோனி, சமூக நல்லிணக்கம், பார்ப்பனங்களுக்கு எதிரான ஒரு சமூக நல்லிணக்கத்தை வந்து கெடுத்து மிச்சம் இருக்கிற பார்ப்பனையும் நம்ம இதே கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டிய நிலைமைக்கு
ஆனந்தப்படுறோம். இன்னைக்கு நம்ம தோழர் ராமன் சொன்னாரு, எந்த பாப்பானையும் கூப்பிட்டு வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணாத, கல்யாணம் பண்ணாத, இதை செய்வோமா இல்லையா? செய்வோம். ஏன்னா இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன்ற பாப்பானோ, ஆனந்த் ரவின்ற பாப்பானோ தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற குடைச்சல் பார்ப்பன வெறுப்பை மறைமுகமா நம்ம மக்கள் மனதுல திணிக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். நமக்கு தனிப்பட்ட முறையில பார்ப்பனங்கள வெறுப்பு கிடையாது. பார்ப்பனியத்தை நாம என்னைக்கு எதிர்ப்போம். பார்ப்பனியத்தோட முதுகெலும்பை பெரியார் முடித்து போட்டாலும் அந்த உச்சபட்சங்களையும் கட்டி அனுப்புற வரைக்கும் நம்ம பெரியார் தொண்டர்கள் வேலை செய்வார்கள். சாமானிய மக்கள் நல கட்சி வேலை செய்யும். சாமானிய மக்கள் நல கட்சி தெரிவிக்கலாம். நாங்க தேர்தல் அரசியல நின்று பார்ப்பன பாசிசத்தை வீழ்த்தமோ என்போம். பண்பாட்டு தளத்துல பார்ப்பன பாசிசத்தை முறியடிக்கிற ஒரு இயக்கமா தொடர்ந்து நடைபெறுவோம். எங்களுக்கு ஒரு மயிறு பெரியார் மாதிரி நாங்க பெரியாருடைய தொண்டர்கள் ஓட்டுக்காக நாங்க எவங்காலையும் போய் விட மாட்டோம், எவனுக்கும் போய் நிக்க மாட்டோம். ஆனா இந்த சமுதாயத்துல அநீதி நடந்ததுன்னா அதை தட்டி கேட்போம், அதை எதிர்த்து நிற்போம், போராடுவோம். இன்னைக்கு காவல்துறை மேலே போன அனுமதி கொடுக்கல அப்படின்ற அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு பாரதியை பத்தி பேசணும்னா பாகிஸ்தான்ல போய் பேசுவோன்றான். நாங்க பெரியாரை பத்தி பேசணும்னா தமிழ்ல உட்காந்து பேசுவோம். அந்த ஆண்மையும் தீவிரமும் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு மைக் இருந்தா போதும், சேனல் கூட தேவையில்லை. அதனால எங்களை ஒடுக்கிடலாம் அடைக்கிடலாம் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். அரசு தப்பு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டுவோம், காவல்துறை தப்பு செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம். பார்ப்பன பாசிசத்தை தொடர்பும் என்னாலும் அதை செய்வோம், தொடர்வோம். இந்த பெரியார் நினைவு நாளில் அம்பேத்கர் வழியில், பெரியார் வழியில், மார்க்ஸ் வழியில் தொடர்ந்து நடைபெறுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கான நிகழ்வை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கும் இந்த கூட்டத்தை கலந்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும் ஒளி அமைப்பு கொடுத்த தோழர்களுக்கும் வந்து கலந்து கொண்டு கடுமையாக கேட்ட அனைவருக்கும் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.